நெசவுத் தொழில்நுட்பம் அல்லது நெசவுத் தொழில் இது மக்கள் பயன்படுத்தும் உடுத்துமுடையான ஆடை, படுக்கை விரிப்பான பாய் கம்பளம் மற்றும் சாக்கு உற்பத்தி செய்வதற்கு உதவும் நுட்பமாகும். ஒவ்வொரு தொழிலும் அதன் மூலப்பொருட்கள் அதிகமாக கிடைக்கும் பகுதிகளில் புகழ் பெற்றிருக்கும். பஞ்சு உற்பத்தி, விசைத்தறி பயன்பாடு, சாயமிடல் போன்ற செயல்பாட்டு நுட்பங்கள் நெசவுத் தொழில்நுட்பத்தில் அடங்கும். இது ஒரு பழந்தமிழர் தொழில்நுட்பமாகும். நெசவுத் தொழில்நுட்பத்தை ஒரு கலையாகவே தமிழர்கள் பாவித்து பின்பற்றி வந்துள்ளனர். பருத்தியிலிருந்து நூல் நூற்றலையும் கைத்தறியையும் தையலையும் பண்டை காலம் தொட்டே தமிழர் அறிந்திருந்தனர். தமிழர்கள் இத்துறையில் கொண்ட தொழில்நுட்பத்தையும் ஈடுபாட்டையும் தமிழர் நெசவுக்களை குறிக்கின்றது. இலங்கையின் வரலாற்றின் முற்பட்ட நூலான மகாவம்சத்தின் கூற்றின்படி, இலங்கைக்கு விசயனும் அவனது நண்பர்கள் 700 பேரும் தம்ப பண்ணி எனும் இடத்தை வந்தடைந்ததன் பின்னர், விசயனின் நண்பர்கள் அவ்விடத்தில் தோன்றிய ஒரு பெண்ணை, யாக்கினி, பின்தொடர்ந்து ஒவ்வொருவரும் செல்கின்றனர். அங்கே குவேணி அவர்களை பொய்கை ஒன்றில் சிறை வைக்கின்றாள். கடைசியாக அவர்களை தேடி விசயன் செல்லும் போது, ஒரு மரத்தடியில் துறவி வடிவில் குவேணி நூல் நூற்று கொண்டிருக்கின்றாள் எனும் தகவல் விசயன் இலங்கைக்கு வரும் முன்பே இலங்கையில் நெசவு கைத்தொழில் பற்றிய அறிவு இருந்துள்ளதை வெளிப்படுத்துகிறது. நெசவு தொழில்நுட்பம் பண்டைய காலந்தொட்டே தமிழர்களின் பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது. நெசவு தொழில்நுட்பத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். 1. இயற்கையான பஞ்சு துணி நெசவுகள், காட்டன் ஸ்லாஷ் பருத்தி, இழை, சணல், மூங்கில் மற்றும் பல. 2. செயற்கை இழை பஞ்சு துணி நெசவுகள், பாலியஸ்டர், விஸ்கோஸ் மற்றும் பல. 3. மிருக உரோம நெசவு, புல் எனப்படும் ஆட்டிழை மற்றும் பல. இதன் சில முக்கிய குறிப்புகளை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி.